தமிழ்நாடு தலைமைச் செயலகம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பரபரப்பாக காட்சியளிக்குது. நம்ம செய்தியாளர் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, தேர்தலை நோக்கி தமிழ்நாடு போகுதுங்கிறதுக்கான அத்தனை அறிகுறிகளும் இருக்குது. அரசியல் தலைவர்களுடைய படங்களெல்லாம் கூட இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் கூட மாற்றுவாங்க. தலைவர்களுடைய சிலைகள்லாம் கூட மறைக்கப்படும். இப்படி தேர்தல் வந்ததுனால அசாதாரணமான நிறைய புதிய நடவடிக்கைகள்லாம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தலைநகரத்தில் தலைமைச் செயலகத்தில்னு பார்க்கும்போது மாவட்டங்களில் சிறப்பான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கெல்லாம் கூட செய்யப்படும். அது பற்றிய விவரங்களோடு தலைமை செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, என்லைட்டன் அஸ். வணக்கம். இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே மாவட்ட நிர்வாகங்கள் முழுவீச்சில் தயாராகிவிடும். அதாவது முதல் கட்டமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடன் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட தலைமை தேர்தல், அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியாக அவர்கள் நியமிக்கப்பட்டு விடுவார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால். அதன் பிறகு 234 தொகுதிகளுக்கு ஆர்ஓ எனப்படும் ரிட்டர்னிங் ஆபீசர் போட வேண்டும். இந்த ஆர்ஓ, அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி என்பவர் டெப்டி கலெக்டர் கேடர்ல அந்த அதிகாரிகளை போடுவாங்க. ஏற்கனவே மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களையும் டெப்டி கலெக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஆர்டிஓவும் செயல்பட்டு இருப்பாங்க. அவர்களை அனைவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட, அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் ரிட்டர்னிங் ஆபீசரா போட்டுருவாங்க. தேர்தல் நடத்தும் அதிகாரியாக போடப்பட்டு அவருக்கு வட்டாட்சியர்கள் இருப்பாங்க, தாசில்தார்ஸ் இருப்பாங்க. அவங்கள ஏஆர்ஓவா நியமிச்சிருவாங்க. இவங்க தான் முழுக்க முழுக்க அந்த தேர்தல் பணிகளை முழுவதுமாக அவர்கள் முன்னெடுத்து செல்வாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலை கரெக்டான, ஏற்கனவே அனைத்து வாக்காளர் பட்டியல் தயாராகி உள்ளது. அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அதன் பிறகு இந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகு என்னென்ன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்னென்ன இருக்கின்றன, நாள்தோறும் தலைமை தேர்தல் ஆணையத்தால் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்படும். அதை பின்பற்றுவது தொடர்பான அந்த பணிகளில் அவர்கள் தயார் செய்து வருவார்கள். இது ஒரு புறம் இருக்கும் பொழுது அந்த மாவட்டங்களிலே உள்ள அதாவது தாசில்தார், அதே போல துணை வட்டாட்சியர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள தனியா போட்டுருவாங்க. பறக்கும் படை, தேர்தல் பறக்கும் படை. அவர்களோடு காவல்துறையும் சேர்ந்து இணைந்து இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் என்று ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழுவினர் ஆங்காங்கே ஃபிளையிங் ஸ்குவாட், அவர்கள் அந்த எலெக்ஷன் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தலுக்கு தயாரா இருக்கின்ற அந்த ஸ்டிக்கர்கள் பொருத்தப்பட்ட வாகனத்தில் முழுவதுமாக அவர்கள் மாவட்டத்தை கண்காணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மாவட்ட எல்லைகள் கண்காணிக்கப்படும். அதே போல் பணப்புழக்கங்கள் கண்காணிக்கப்படும். அதே போல் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அதிகமான அந்த தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் நடக்கும், அதை அவர்கள் கண்காணிப்பார்கள். அதே போல எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் போடுவாங்க. அவங்க என்னென்ன செலவு, வேட்பாளர்களுடைய செலவு என்ன என்பதை கண்காணிக்கிறதுக்கு அந்த அவங்க எங்கெங்க கூட்டம் நடத்துறாங்க, அந்த கூட்டங்கள்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க, அங்க என்னென்ன செலவு பண்றாங்க, இதெல்லாம் தனியா அவங்க ஒரு கணக்கு அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எலெக்ஷன் அப்சர்வர்ஸ். அதன் பிறகு வேட்பாளர்கள் இறுதியாக தங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டையும் டேலி பண்ணுவாங்க. இதற்கான அந்த குழுக்கள் எல்லாம் மாவட்ட அளவில் அமைக்கப்படும். அதே போல இவிஎம் எனக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கங்கே வர வைக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் தொகுதி வாரியாக 234 தொகுதிகளுக்கும் அது குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுக்கும். ஏன்னா எந்த வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த பூத்துக்கு போகுதுன்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. அது கடைசியா அவங்க அந்த வாக்காளர் பட்டியல் இறுதி, அதாவது வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இவிஎம்மில் பொருத்தும் பணி நடைபெறும். அதுவும் குழுக்கள் முறையில் நடைபெறும். அதன் பிறகு அந்த இவிஎம் எல்லாம் கொண்டு போவாங்க. முழுக்க முழுக்க இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக செயல்படுவார்கள். அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளுக்கு ரிட்டர்னிங் ஆபீசர் எனக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை உடனடியாக அவர்கள் நியமிப்பார்கள். அந்த அதிகாரிகள் தலைமையில் தான் இந்த தேர்தல் என்பது நடத்தப்படும். அதாவது வேட்பாளர்களிடையே அந்த ஃபார்ம் வாங்கப்படும், அந்த வேட்பாளர் படிவங்கள் பெறப்படும். அவர்கள் தான் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெற வேண்டும் என்றாலும் அவர்களிடம் கொடுக்க வேண்டும். இப்படி அனைத்து பணிகளும் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடியும் வரை ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய டெப்டி கலெக்டர் அளவிலான, துணை ஆட்சியர் அளவிலான பொறுப்பிலான ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர் செயல்படுவார். அதற்கான பணிகள் ஏற்கனவே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள். மாவட்ட நிர்வாகத்தால் யார் யார் என்று அதற்கான அந்த ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். இவங்க தற்பொழுது 4 மணிக்கு மேல் இந்த தேர்தல் நடத்தை முறைகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அவை அனைத்தும் செயலகத்திற்கு வந்துவிடும். முழுவதுமாக நாளையிலிருந்து அவர்களுடைய பணிகள் என்பது முழுவீச்சில் தொடங்கிவிடும். ஹரி, நமது ஜனநாயகத்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு தான், அரச பிரதிநிதிகளுக்கு தான் அதீத முக்கியத்துவம். அவங்க தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சோடைய தலைமைப்பிடமாக இவ்வளவு காலம் இருப்பாங்க. ஆனால் தேர்தல் என்று வந்தவுடன் இதில் பிரதான சக்திகளாக, ஆட்சி சக்திகளாக, நிர்வாக
நிர்வாக சக்திகளாக அதிகாரிகள் மாறிவிடுகிறார்கள் டு என்ஷூர் நியூட்ரலிட்டி. ஸோ அவங்களுக்கான பணி, அவங்களுக்கான பொறுப்பு என்பது பல மடங்கு இந்த தேர்தல் காலத்தில் கூட போகுது. இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் பாருங்க 2 நிமிஷத்தில், இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய திரைகளில் நாற்காலிகள்லாம் நிரம்பும். தலைமை தேர்தல் ஆணையர் கடைசியாக வந்து உட்காருவார், நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் காட்டுவார். தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் பற்றிய நிறைய புள்ளி விவரங்கள் வரும். வழக்கமாக தேர்தலில் இருக்கக்கூடிய நடைமுறைகள்லாம் நமது செய்தியாளர்கள் அவ்வளோ அழகாக தெளிவாக உங்களுக்கெல்லாம் விளங்குற மாதிரி சொன்னாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.